Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. செங்கோட்டையனை வச்சு நீ நல்லா பாருங்க. அப்ப என்ன ரெட்டலை சிக்கல் இருந்துச்சா, ஆபீஸ்க்கு சிக்கல் இருந்துச்சா? செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சு அவரே பேட்டி கொடுக்குறாருல, அவர் என்ன சொல்ற, எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னாரு. இப்ப இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இயக்கி கொண்டிருக்கிறா? இல்ல இப்ப பாஜக செங்கோட்டையன் இயக்குது அப்படின்னா அவர் தாவேக்காக்கு போனா ஓகே, இல்ல ஒருவேளை திமுகவுக்கு போயிட்டாருன்னா? நேற்று வரைக்கும் நம்ம இரவு வரைக்கும் என்ன சொன்னாங்க, அவர் வந்து தாவேக்கால போய் சேர போறாரு அப்படின்றது மட்டுமல்ல, அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுவும் எங்களுக்கு தெரியும். ஏதோ போஸ்டிங் எல்லாம் கொடுக்க போறாங்க. அது மட்டுமல்லாது இந்த பக்கத்தும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த பக்கத்து நம்ம திமுக சைட்லயும் பேசிக்கிட்டு. அதை எப்படி பாஜக அலோவ் பண்ணும்? பாஜக வந்து செங்கோட்டையன் அவர்களை டியூன் பண்ணி திமுகக்குள்ள அனுப்புதோன்ற சந்தேகம்லாம் எங்களுக்கு இருக்குன்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தாய்க்கு தான் அந்த பால் கொடுக்குற உணர்வு வரும். அதனால் திமுக இதை மாதிரி இப்போ இவர் வந்தார் மனோஜ் பாண்டியன், எங்களை நடாதி ரோட்டில் விட்டு போயிட்டாங்க, நாங்கள் எங்கே போகிறது, தாய் வீடு திமுக வந்துட்டோம். அந்த உணர்வில் செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் ஓடிச்சுன்னா தாராளமாக நாங்கள் அதை ஏற்றுக்குவோம். நாங்கள் ஒன்றும் அதை பெருசுப்படுத்த மாட்டோம். செங்கோட்டையன் வருவாரான்னா இந்த நிலையில பாஜக அதிமுக கூட்டணி எவ்வளவு வலுவாக இருக்கு அப்படின்றதோட திமுக கூட்டணி ஒரு விரிசல் அடைந்த கூட்டணி. ஏன்னா விசிக அவங்க எனக்கு ஆட்சியில் பங்கு வேண்டான்னு இப்பயே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டணியோட அழுத்தம். நெக்ஸ்ட் ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் பேசினாரு இப்படின்லாம் நமக்கு நியூஸ் வெளியில கசிஞ்சுது. அதிமுக அவங்க முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி வந்தபோது இன்னைக்கு திமுகக்கு மரண பயம். சார், எடப்பாடியார் ஒரு மிகச்சிறந்த தலைவர், ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி. அதிமுக ஒரு மிக மிக இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்ல அதிமுகவோட ஒரு தலைவர், பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால ஒருத்தர் அடிமைகள். சார், உங்களோட கூட்டணி ஃபார்முலா, உங்களோட திராவிடியன் அல்காரிதம் நாங்க ஃபாலோ பண்ணல சார். கூட்டணியில வந்தாலே கொத்தடிமைகள் அப்படின்னு நடக்கிறது உங்க போக்கு. இன்னைக்கு செங்கோட்டையன் எங்க போறாருன்னு கேக்குறீங்களே, அஇஅதிமுகல இருந்து திமுகவுக்கு தாய் கழகு திரும்புறான்னு ஒரு பதில் சொல்றாரு அண்ணன். என் கேள்வி, திமுகவுல ரெண்டே பேருக்கு தான் வாய்ப்பு. ஒன்னு, அஇஅதிமுகல யார் மேல நீங்க குற்றம் சொன்னீங்களோ, யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அவங்கள கூட்டு வந்து அமைச்சராக்கிட்டீங்க. அது சேகர் பாபு அண்ணனா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி அண்ணனா இருந்தாலும் சரி, ஏவாவேலு அண்ணனா இருந்தாலும் சரி. அப்ப நீங்க என்ன நீங்க திமுக அதிமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறீங்க? ஏன்னா தாவேக்கா அந்த அளவுக்கு பலம் இல்லாம தான் இருக்கு. தனியா இருந்தா கட்டாயமா அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. அலையன்ஸ் மதிக்கிறோம், வந்தா இடம் கொடுக்கிறோம். ஆனா அலையன்ஸ் இல்லாம தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுன்ற வரலாறு உண்டு. அந்த வரலாறு திரும்பும். அது அண்ணனுக்கு தெரியாது. ஏன்னா திமுகவோ விசிகாவோ அந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணது கிடையாது. இது டிவிக்கே வந்து தம்பி வந்து நல்லா பேசுறாரு, ஆதரவாளர் நல்லா பேசலாம். ஆனா அவங்க கட்சியில இருந்து தலைமையில இருந்து ஒருத்தரும் பேச மாட்டாங்க. இப்போ சமகால அரசியல் அப்படின்னு பேசும்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அப்புறம் இன்னைக்கு எம்எல்ஏ பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. தாவேகாவுக்கு போவார், இல்லை இன்னொரு பக்கம் போவார் அப்படின்லாம் பேசப்பட்ட சமயத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பிளவு அப்படின்றது அதிமுகவுக்கு எவ்வளவு பாதகத்தை ஏற்படுத்தும், அவர் சேரக்கூடிய இடத்துக்கு அது எவ்வளவு பெரிய வலுவை சேர்க்க போகுது? அதாவது இப்போ என்ன நடக்கின்ற நிகழ்வை மட்டும் வச்சு இப்போ பயிர் சொல்ல முடியாது. இவருடைய பின்னாடி இருக்க வரலாறை நம்ம பார்க்கணும். செங்கோட்டை என்பவர் வந்து இன்னைக்கு சொல்லப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அதே நேரத்தில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்தவர். சரிங்களா? அவர் வந்து சில அதிகாரங்கள்லாம் விரும்பினார். ஆனால் எடப்பாடி கொடுக்கல. அவன் யதார்த்தம். உடனே அவர் நேரம் எங்கே போனார்? ராமர் கோயிலுக்கு போனார். ராமரை பார்த்து முடிச்சுட்டு யாரை பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அமித்ஷா பார்த்துட்டு வந்தார். எப்படியா எங்களுக்கு ஒரு செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்க வந்து ஏற்கனவே பிஜேபி வந்து பல ஆட்களை வைத்து இயக்கியது உண்மைதான். அது யாரும் மறுக்க முடியாது. சசிகலாவை வைத்து அங்கே சிக்கலை உருவாக்குனாங்க. அதே நேரத்தில் வந்து தினகரனை வச்சும் உருவாக்குனாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு என்ன அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை திமுகவுக்கு போக போகிறாரா, இல்லை எங்கே போக போகிறான்னு தெரியல, அவரும் பிரச்சனை. இப்போ செங்கோட்டையனை வச்சு நீ நல்லா பாருங்கள். அப்போ என்ன ரெட்டலை சிக்கல் இருந்துச்சா, ஆபீஸ்க்கு சிக்கல் இருந்துச்சா? செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சு அவரே பேட்டி கொடுக்குறாருல, அவர் என்ன சொல்ற, எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னாரு. இப்போ இதுக்கு பின்னாடிலாம் யார் இயக்கி கொண்டிருக்கிறா? நீ பாருங்கள். இப்போ மகாராஷ்டிராவை பாருங்கள். மகாராஷ்டிராவில் நீங்கள் யாருக்கு பேச ஏக்நாத் சிண்டே. நீங்கள் ஏக்நாத் சிண்டே எப்படி சரியாக வந்தார்? அவர் அங்கே இருக்கிற வாஷிங் மிஷின் இருக்குது, யாரெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு வாஷிங் மிஷினில் போட்டு முடிச்சோன்னா அவர் துணை முதல்வர் ஆகிடலாம். அது மாதிரி இவரும் போயிருக்காரு. அவரெல்லாம் சரி பண்ணீங்க, என்னையும் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. இல்லை இப்போ பாஜக செங்கோட்டையன் இயக்குது அப்படின்னா அவர் தாவேக்காக்கு போனா ஓகே, இல்லை ஒருவேளை திமுகவுக்கு போயிட்டாருன்னா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரம்ன்றேன். அவரை வந்து இப்போ நேற்று வரைக்கும் நம்ம இரவு வரைக்கும் என்ன சொன்னாங்க, அவர் வந்து தாவேக்கால போய் சேர போறாரு அப்படின்றது மட்டுமல்ல, அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் எங்களுக்கு தெரியும். ஏதோ போஸ்டிங் எல்லாம் கொடுக்க போறாங்க. அது மட்டுமல்லாது இந்த பக்கத்தும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு.
எந்த பக்கத்து எந்த பக்கத்து? நம்ம திமுக சைட்லையும் பேசியிருக்கு. அதை எப்படி பாஜக அலோவ் பண்ணும்? அதுதாங்க சொல்கிறேன் பிரதர். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது திமுகவா அதிமுகவா இல்லை டிவிகேவான்லாம் மேட்ரு இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு குதிரை கிடைக்கணும். அந்த குதிரை நம்ம சவாரி பண்ணணும். சவாரி பண்ணி போன பிறகு குதிரையோடைய கழுத்தையே வெட்டிடணும். இது நீ பல அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கும். விஸ்வாமித்திர சுங்கன் காலத்திலேருந்து இந்த வரலாறு இருக்குது. அது வந்து பிஜேபிக்காரங்களுக்கு மட்டும் தெரியும். பிரகத்திய மௌரியரை எப்படி தலையை வெட்டினாங்க, எப்படி அதை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்கன்னு. அதே வேலையைத்தான் இன்னைக்கு பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும். உத்தரப்பிரதேசத்தில் முதல்ல சீட்டே இல்லை, இப்போ எப்படி வந்தாங்க, எல்லாமே பேக் சைடில் தான் வர்றது. அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு வலிமையான கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை கூட உருவாக்கலாம் என்று நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஏன்னா அவர் செங்கோட்டையை வந்தார் அப்படின்றா நீ சேர்த்துக்கொள்ளாதீங்க. அதுதான் என்னோட கருத்து. என்னோட தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். அது பிஜேபி கூட அனுப்பி இருக்கலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக அதை செயல்படுங்க. பாஜக வந்து செங்கோட்டையன் அவர்களை டியூன் பண்ணி திமுகக்குள்ள அனுப்புதோன்ற சந்தேகம்லாம் எங்களுக்கு இருக்குன்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதுக்கு என்னங்க பெரிய புரிதல்லாம் தேவை? ஒன்றும் பெரிய விஷயமா நாங்கள் அதை கருத மாட்டோம். ஏன்னு கேட்டால் அது பெத்த தாய்க்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. அது என்ன வேணாலும் கொலையே கூட பண்ணட்டும். அது நடு ரோட்டில் பச்சில் நின்றுதுன்னா இந்த தாய்க்கு தான் அந்த பால் கொடுக்குற உணர்வு வரும். அதனால் திமுக இதை மாதிரி இப்போ இவர் வந்தார் மனோஜ் பாண்டியன், எங்களை நடாதி ரோட்டில் விட்டு போயிட்டாங்க, நாங்கள் எங்கே போகிறது, தாய் விடு திமுக வந்துட்டோன்னாரு. அந்த உணர்வில் செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் ஓடிச்சுன்னா தாராளமாக நாங்கள் அதை ஏற்றுக்குவோம். நாங்கள் ஒன்றும் அதை பெருசுப்படுத்த மாட்டோம். அதனால் செங்கோட்டையன் வருவாரான்னா அது வேறு விஷயம். வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முடிவு நாங்கள் சொல்கிறோம். முன்கூட்டியே ஆனால் ஒரே ஒரு வரி தான், என்ன தப்பு பண்ணிட்டு நடு ரோட்டில் நின்னாலும் அந்த பெத்த பிள்ளைக்கு தான் பெத்த தாய்க்கு தான் அந்த பிள்ளையோட பசியோட அருமை தெரியும். இன்னையை பொறுத்த மட்டில், இன்னைய நிலவரத்தை பொறுத்த மட்டில் எங்கள் கூட்டணியில் செய்கூலி சேதாரம் இல்லை, அமைதியாக போகுது. கொள்கை கூட்டணி அங்கே எல்லாம் வாழ்வளந்து ஒரு நல்ல சங்கம் மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக சுற்றுது. எல்லாம் யாருக்கையாவது ஒரு மனு கொடுக்க மாட்டோமான்னு 4 பேர்ல கூட அதனால்தான் உதயநிதி அவர்கள் கை எங்க விட்டு போகாதுன்னு பயப்படுறாரோ. மீட்டிங் கட்சிக்காரங்க யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாமலே ஆதரவு நிலை பேச்சாளர்கிட்ட அப்ளிகேஷன் போடுதா அந்த அம்மா. நான் என்ன பண்றது? இதுக்கு மேல இதுல ஒன்றும் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. கூட்டணியை பொறுத்த மட்டும் தெளிவா இருக்கும், பொறுமையா முடிவு. மேடம், இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியா இருக்கு. இன்னார் சேர்ந்தாதான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்ற கணக்குகள்லாம் பேசப்படுது. இந்த நிலையில பாஜக அதிமுக கூட்டணி எவ்வளவு வலுவாக இருக்கு அப்படின்றதோட, அதாவது இன்னைக்கு திமுக கூட்டணி ஒரு விரிசல் அடைந்த கூட்டணி. ஏன்னா விசிகா அவங்க எனக்கு ஆட்சியில் பங்கு வேண்டான்னு இப்பயே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டணியோட அழுத்தம். கை எங்களை விட்டு போகாதுன்னு மீட்டிங் உதயநிதி அவர்கள் பேசிட்டு வராரு. ஏன்னா அதுலேருந்தே தெரியுது காங்கிரஸ் எந்த நிலைமையில் இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் பேசினாரு இப்படின்லாம் நமக்கு நியூஸ் வெளியில் கசிஞ்சுது. அதிமுக அவங்க முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி வந்தபோது இன்னைக்கு திமுகக்கு மரண பயம். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி திமுகக்கு மரண பயம். இந்த எலெக்ஷன்ல கவுந்துருவோன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரை பார்த்து பயப்படுறாங்க? அவங்க ஆட்சியை பார்த்து பயந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஆட்சி சரியில்லைன்ற உண்மை வெளிவந்தாச்சு. அதனால இன்னைக்கு அடுத்த ஆட்சி மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அவங்க முதல்ல சொல்லிட்டே இருந்தாங்க பொருந்தா கூட்டணின்னு. ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கோம். இயல்பான கூட்டணி தான். தமிழ்நாடு பிஜேபிக்கு எடப்பாடியை தலைவர் ஆகிட்டாங்க, அவ்வளவுதான். வேற நாங்களாம் பெரிய கூட்டணி கட்சிலாம் நினைக்காது. தயவு செய்து நீங்க ஏதாவது கலாட்டாவில் ஏதாவது சண்டை வந்துட போகுது, அதெல்லாம் இல்லை. தமிழ்நாடு பிஜேபிக்கு எடப்பாடியை தலைவர் ஆக்கியிருக்காங்க. சார், எடப்பாடியார் ஒரு மிக சிறந்த தலைவர், ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி. அதிமுக ஒரு மிக இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்ல அதிமுக தலைவரானே இந்த அம்மாவுக்கு தெரியல. கூட்டணின்றனால எங்க நீங்க அதிமுகவை சொன்னதுனால நான் சொன்னேன். எடப்பாடியார் அதிமுகவோட ஒரு தலைவர், பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால ஒருத்தர் அடிமைகள். சார், உங்களோட கூட்டணி ஃபார்முலா, உங்களோட திராவிடியன் அல்காரிதம் நாங்க ஃபாலோ பண்ணல சார். கூட்டணியில வந்தாலே கொத்தடிமைகள் அப்படின்னு நடந்தது உங்க போக்கு.
எடப்பாடியார் பிஜேபியோட தமிழ்நாடு தலைவர் இல்ல. அத நீங்க சொல்றதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். எடப்பாடியார் அதிமுகவோட தலைவர், ஒரு நல்ல திறமை வாய்ந்த தலைவர் சார். He is a capable politician. நயினார் நாகேந்திரன் அவர்கள் he is a திறமை வாய்ந்த, ஒரு கூட்டணியில சேர்ந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் கொத்தடிமைகள்னு அர்த்தம் இல்ல. They are acting towards ஒரு தேர்தல் வியூகம், ஒரு தேர்தலுக்கான அரசியல்ல அவங்க வலுவா முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. சோ இது கண்டிப்பா வெற்றி பெறும். சமபலம் பொருந்திய கூட்டணி அதான் இருக்கு திமுக. அதை விட கூடவே பலம் பொருந்த கூட்டணியா தான் இருக்கு. 2026 பதில் சொல்லும். சோ இன்னைக்கு அதாவது இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு திமுகவோட ஆட்சியில, இந்த உருட்டும் திருட்டும் நிறைந்த ஆட்சியில மக்கள் வந்து 5 லட்சம் கோடி நிதி நெருக்கடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 5 லட்சம் கோடி நிதி நெருக்கடி. இப்ப கூகுளோட $15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு நம்ம தொலைச்சிட்டோம். கூகுளோட சிஓ சுந்தர் பிச்சை அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட இருந்து முதலீடு இருக்கு இன்னைக்கு வக்கில்ல. நமக்கு யுவாசிங் நிறுவனம் 1700 கோடி, கொரியன் கம்பெனி 1700 கோடி முதலீடு. இப்ப அவங்க MOU தமிழ்நாடை போட்டுட்டு ஏன் இப்ப ஓடி போய் ஆந்திராக்கு போயிட்டாங்க? அதை இழுக்க நமக்கு வக்கில்ல. சோ இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு அவர்கள் $120 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்திருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு ஒரு முதல்வரா, மக்களால ஒரு முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நான் கேட்கிறேன், சந்திரபாபு நாயுடு அவர்கள் few days back ப்ளூம்பர்க்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நாங்க வந்து ஆந்திராவை we are going to USல எப்படி சிலிகான் வேலி மாதிரி ஆந்திரா வந்து குவாண்டம் வேலி. he is talking about quantum computing பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன பேசிட்டு இருக்கோம்? இன்னும் வாழ்வாதார பிரச்சனைகளும், திருட்டு உருட்டு பிரச்சனைகளும், கொள்ளைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேச போறோம்? என்னைக்கு நம்ம AI பத்தி பேச போறோம்? என்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கறனால கண்ட்ரோல் சரி பண்ணனும்னா ஒண்ணுதான். அந்த அம்மாட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த உருட்டு திருட்டெல்லாம் காலி பண்ணனும்னா பிஜேபி கடைச்சிருக்க பிரச்சனை முடிச்சிடும். சரி, இன்னைக்கு உங்க லிஸ்ட், இன்னைக்கு எனக்கு இந்த புக் இன்னைக்கு புக் பத்தல. அந்த உருட்டு திருட்டுகளை எழுத புக் பேஜ் பத்தல சார். அவ்வளோ எழுதியிருக்கேன் இன்னைக்கு. சோ ப்ளீஸ் இந்த 1 hour பேசலாம். ஒரு ஷோ பத்தாது சார், அது டீடைலா பேசுவோம். இல்ல இப்போ இந்த கூட்டணியோட இன்னைக்கு இந்த திமுகவோட 5 வருஷம் ஆட்சியில 100 வருஷம் பின்தங்கி போயிடுச்சு தமிழ்நாடு. இத நம்ம முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஒன்றே சொல்யூஷன். அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கா நிக்குது, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் குறித்து பேசும்போது அவர் தாவேக்காவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியெல்லாம் பேசப்படுது. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியே தாவேக்காவினுடைய அந்த கூட்டணி பலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம். ஸோ ஒட்டுமொத்தமா நிறைவா என்ன நினைக்கிறேன்? இன்னைக்கு செங்கோட்டையன் எங்க போறாருன்னு கேக்குறீங்களே. அஇஅதிமுகல இருந்து திமுகவுக்கு தாய் கழகு திரும்புறான்னு ஒரு பதில் சொல்றாரு அண்ணன். என் கேள்வி, திமுகவுல 2 பேருக்கு தான் வாய்ப்பு. ஒன்னு, அஇஅதிமுகவில் யார் மேல நீங்க குற்றம் சொன்னீங்களோ, யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அவங்கள கூட்டு வந்து அமைச்சராக்கிக்குவீங்க. அது சேகர் பாபு அண்ணனா இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி அண்ணனா இருந்தாலும் சரி, ஏவாவேலு அண்ணனா இருந்தாலும் சரி. இல்லையா வாரிசுகளுக்கு ஆதரவு கொடுப்பீங்க. எப்போ சூர்யா அண்ணன் எம்எல்ஏ போறாரு, சூர்யா அண்ணனுக்கு அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்ன்ற கேள்வி எனக்கு இருக்கு. ஆனா திரும்ப நீங்க செங்கோட்டையனையும் செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுக்கிறீங்க. அப்ப நீங்க திமுக அதிமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறீங்க. அப்ப அந்த கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு இவங்க 2 பேரும், நான் குற்றம் சாட்டுறது 2 பேர் மேலையும், ஆணவ தடுப்பு சொல்லி வட்டம் சொன்னா அதுக்கு நான் குற்றம் சாட்டுறது விசிகா மேல. நீங்க ஏன் அந்த ஆட்சியை கண்டினியூ பண்ண விடுறீங்க? பில்கிஸ் பானு பிரச்சனை சொன்னீங்கன்னா அன்னைக்கு திமுக கூட்டணியில விசிகா இருக்குது, திமுக கூட்டணியால தான் பாஜக ஆட்சியில் இருக்குது. அன்னைக்கு அந்த ஆட்சியை உங்களால விட்ரா பண்ண முடியல. ஆனா என்ன சொன்னீங்க? ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொன்னவர் தான் கலைஞர். அவரோட ஆதரவு பெற்ற சின்னமா தான் ஜெயிக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் நீங்க இத்தனை ஆண்டு காலமா பாஜக, விசிக, நாம் தமிழர், திமுக எல்லாருமே குற்றத்தை வச்சுக்கிட்டு இன்னும் நீங்க எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி கஞ்சாடைக்கு ஒரு அரசியல் பண்ணிட்டு கண்தொடைப்பு பண்ணிட்டு இருப்பீங்க? இந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, அப்புறம் தாவேக்கா கேள்வி கேளுங்க நான் சொல்றேன். ஏன்னா தாவேக்கா அந்த அளவுக்கு பலம் இல்லாம தான் இருக்கு. தனியா இருந்தா கட்டாயமா அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. அதோட நிறைய இல்ல, ஆக்சுவலி வந்து இந்த அலையன்ஸ்ன்றது இருக்கீங்களா, இது சம்திங் ஓவர் ரேட்டட் சார். இந்த ஊர்ல வந்து கட்சிகளை ஊரா மாநிலமா பிரிச்சு வச்சிருக்கிற மாதிரியோ, ஜாதிக்கு ஜாதி மதத்துக்கு மதம் ஒரு கட்சி ஒரு பெல்ட்டுக்கு பிரிச்சு அதை 2 உடைச்சி ஒரு கட்சி அஇஅதிமுக கூட்டணி போகும், இன்னொரு கட்சி வந்து திமுக கூட்டணி போகும். இவங்க மக்களை பிரிச்சு வச்சு இந்த மாதிரி இந்த கட்சிக்கு இந்த ஜாதிக்கு இந்த கட்சி கூட்டணிக்கு வரணும், இப்படி வந்தாதான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நரேட்டிவ்ல வந்து அதை தாண்டி ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து மக்களை மொத்தமா ஒன்னா பார்த்து பிரிவினை இல்லாம பேசி ஒரு யூனிஃபைடு தலைவரால் அந்த எல்லா வாக்கையும் வாங்க முடியுன்ற புரிதலே கிடையாது. ஸோ
அலையன்ஸ் மதிக்கிறோம், வந்தா இடம் கொடுக்கிறோம். ஆனா அலையன்ஸ் இல்லாம தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுன்ற வரலாறு உண்டு. அந்த வரலாறு திரும்பும். அது அண்ணனுக்கு தெரியாது. ஏன்னா திமுகவோ விசிகாவோ அந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணது கிடையாது. ஸோ அதற்கான வாய்ப்பு உண்டு. இங்க அலையன்ஸ் இஸ் ஓவர் ரேட்டட். வந்தா மதிப்பளிப்போம், அவங்கள வந்து அலக்கழிக்க மாட்டோம், அடக்குமுறைக்கு உட்படுத்த மாட்டோம், ஆட்சியில் பங்கு கொடுக்காம இருக்க மாட்டோம். வரலனாலும் தாவேக்காவை மக்கள் ஆதரிக்கும் பட்சத்தில் அந்த வெற்றி நடக்கும். பட் கூட்டணி இல்லைன்னு நினைக்காதீங்க. பொங்கல் பிறந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றேன். ரைட். அண்ட் ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிடலாம். திமுக கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க பலம் பொருந்திய கூட்டணியா இருக்கு அப்படின்றது. கம்பேரிட்டிவ்லி 26 எப்படி இருக்க போகுது அதோட கன்க்ளூட். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கூட்டணி யாருன்றது உங்களுக்கு தெரியும், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பக்கத்து வந்து இல்ல, அந்த பக்கத்தை விட்டுடலாம், இந்த பக்கத்துல ஏன் ஹேப்பியா இருக்கோம்னா, அதிமுக தனியா இருந்தா கூட கொஞ்சம் யோசிப்போம், டே கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும் இருக்கும்னு. எப்ப பிஜேபி போய் சேர்ந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. -13 விழுக்காடு இல்லை 15 விழுக்காடுலேருந்து எலெக்ஷனே ஆரம்பிக்கும் பிஜேபி இருக்கிறன்ற ஒரே காரணத்தில். இது டிவிக்கே வந்து தம்பி வந்து நல்லா பேசுகிறாரு, ஆதரவாளர் நல்லா பேசலாம். ஆனால் அவங்க கட்சியிலேருந்து தலைமையிலேருந்து ஒருத்தரும் பேச மாட்டாங்க. அவங்க என்னன்னா இங்கேயாவது கூட்டத்தை கூட்டி அவங்க இன்னைக்கு வர முடியலன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. வரதா தான் டிவிக்கே வந்து தம்பி ஆதரவாளர்ன்றனால சில கருத்தாளமிக்க சில கருத்துக்களை இங்கே சொல்லலாம், படிச்சுட்டு வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளருக்கோ அவன் கட்சியில் இருக்கிற யாராவது கேட்டிங்கன்னா தமிழே ஒழுங்காக படிக்க தெரியாது. சரிங்களா? இதான் எதார்த்தம், அவருக்கும் தெரியும். அப்போ அவங்கள நம்பி நம்ம எந்த பயனும் இல்லை. எதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த 2018 உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திருச்சு. திருப்பி நீதிமன்றத்துக்கு போகிறோன்னா எவ்வளோ பெரிய காமெடியான வேலை. ஏன்டா செய்யலைன்னு இங்கே நீ போராட்டத்தை பண்ணு, உங்கள் களத்தில் வந்து உங்கள் தலைவரை கொண்டாந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஏன் சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு ஒரு போராட்டத்தை அறிவி முடியாது. வேங்கவில் வாங்கன்னு கிளிய பேசுனீங்களே, மேல்பாதி பேசல. உங்கள் கட்சியிலேருந்து, உங்கள் கட்சி சொல்லக்கூடாது, சாரி, அதான் உங்கள் ஆதரவான கட்சியிலேருந்து எவனாவது குரல் கொடுக்குறானா? அதனால் பிரதர், அவங்க பேச்செல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கேள்வியாக கேட்டே தப்பு. திமுகவை சார்ந்த நம்ம தோழர் என்ன சொன்னார்னா, நீ வேறு இதுலேருந்து ஆரம்பிக்கணும். அவங்க இப்போ தாங்க வர்றாங்க. சினிமாவில் டான்ஸ் ஆடுற மாதிரி அரசியல்லாம் சும்மா நினைக்கக்கூடாது, ஆட்டம் போட நினைக்கக்கூடாது. மாவோ சொன்ன கருத்தை மட்டும் தம்பிக்கு இல்லை, தம்பிக்கு தெரியும். அவங்களுக்கு சொல்கிறேன், அந்த கட்சி தலைவர்களுக்கு, அந்த பொதுச்செயலாளர் சொல்லுகிறேன், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது டீ கடையில் போய் திரிசாவோட டீ சாப்பிட்ற மாதிரி இல்லை என்பதை காலங்கள் உங்களுக்கு புரிய வைக்கும். கன்க்ளூட் பண்ணலாம் சார். ஒன்றும் இல்லை, ஆள வேண்டிய தலைவனை தமிழக மக்கள் தெளிவாக தேர்ந்தெடுப்பார்கள். அது அரசியல் தலைவனாக இருக்குமே ஒழிய மோகத்துக்கு உண்டான தலைவனாக இருக்காது. முற்றுப்புள்ளி வைப்பார்கள். இன்றைய அளவில் வந்து சமகால அரசியல் அப்படின்றது பேசியிருக்கோம். இன்னும் நாட்கள் நகர நகர நிறைய காட்சிகள் மாறும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. அதை ஒட்டி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். நிலையத்துக்கு வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட நால்வருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிப்பேன். நன்றி. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு.